ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சண்டைக்கோழி வளர்க்குறதுல நமக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, எப்போ சண்டைக்கோழி வளர்க்க ஆரம்பித்தேன், எப்படி ஆரம்பித்தேன், அந்த விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே சரி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருந்தாங்கங்க. அந்த நாட்டுக்கோழிலே எனக்கு அப்போலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது கோழிலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா காலைல திறந்து விட்டு கோழி கூண்டுலேருந்து அது வேக வேகமாக ஓடி வெளியே வரதை பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீனி போடுறது, அதுக்கப்புறம் மதியானம் முட்டை எடுக்கிறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் தீனி போடுறது, அதுக்கப்புறம் மதியானம் அதாவது மதியானம்ட்டா நைட்டு அந்த கூண்டில் அடையிறது, அடைஞ்சோடனே மூடுறது. இது நமக்கு டெய்லியும் ஒரு வேலையாகவே, அதாவது ஒரு பொழுதுபோக்காக ஆனதால் நம்ம கோழிக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு காதல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அது போக போக அப்புறம் ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்கூல்லேருந்து சைக்கிளில் வீட்டுக்கு வர வழியிலையும் சரி, காலேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங்கில் இறங்கி சைக்கிளில் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வர வழியிலையும் சரி, நம்ம மாமா வீடு இருக்குங்க. நம்ம மாமா வீட்டை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு வரணும். ஸோ நம்ம மாமா வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி அவர் தாங்க வளர்த்தாரு. எனக்கு சண்டைக்கோழி வளர்க்கணுன்னுட்டு அங்கே பார்த்து தான் ஒரு ஆர்வமே வந்துச்சு, வளர்க்கணுன்னு தோணுச்சு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் இடம் தாங்க இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோழி கிட்ட வளர்த்துன்னு இருக்கார். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 ரிங்கு இருக்கும். பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட கோழி இருக்கும். அதாவது சேவல், பெட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு ஊறப்பட்டது இருக்கும். எல்லா ரகத்திலுமே இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு என்னையே நான் மெய் மறந்து அப்படியே பார்க்குற மாரி இருக்கும் அந்த இடத்த. அந்தமாரி நான் வெளியே பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஏன்டா அங்கே நின்று பார்க்குறேன்னு அவர் கூப்பிடவும் நான் உள்ளே போய் நின்று அவர் செய்கிறதெல்லாம் பார்ப்பேன். அதாவது அவர் நம்ம கோழிக்கு தீனி போடுறது, அதுக்கப்புறம் அந்த தயார் மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார், அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி டப்புனி பார்க்குறது, அது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சண்டைலாம் விட்டு சர்டிஃபிகேட்டு, மெடலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ட்ராஃபி அதெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாரி வந்துடுச்சு. இதெல்லாம் சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி நமக்கும் பார்க்கலாம். ஏன்னா நம்மளும் ஒரு கோழி வளர்த்துன்னு இருக்கோம். அப்போ சண்டைக்கோழி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாரி ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆடுகளம் படம் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் பார்க்கும்போது, அந்த சேவல் சண்டைலாம் பார்க்கும்போது அந்த திக் நிமிடங்கள் மாரி அப்படி இருக்கும் இல்லைங்க, எது ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்குவோம் அப்படின்ற மாரி அந்த கடைசி நிமிஷம் பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சுங்க. இந்த சண்டைக்கோழி நம்ம வளர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் போச்சு. ஸோ நான் வளர்க்க எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்கும்போது எங்கள் மாமா என்கிட்ட கேட்பார், கோழி நாட்டுக்கோழி அவையத்தில் இருந்தால் சொல்கிறா, இந்தமாரி அவையம் வைக்க போகிறேன், அவையம் வச்சுட்டு கோழி குஞ்சு பிடிச்சோடனே கோழி குத்துறேன் அப்படின்னு. அவர் கேட்குற டைமாக தெரியாது, நம்ம வீட்டில் கோழி அவையத்துலேயும் இருக்காது. சரி, அவர் கேட்கும்போது தரல, நம்ம எப்படி அவங்கக்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருந்தேன். சரி, அப்புறம் கொஞ்ச நாள் போக சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு முட்டை வேணால் தரேன்டா, அவன் வச்சுக்க, முட்டை நிறையா இருக்குது அப்படின்னாரு. இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் ஒரு நாள் போயிட்டு வாங்கின்னு வந்தோம் முட்டை வாங்கின்னு வந்துட்டு, எத்தனை முட்டைன்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது. வாங்கின்னு அவன் வச்சோம். அவன் வச்சதில் பார்த்திங்கன்னா நம்ம பேட் லக்கான்னு தெரில, ஒரே ஒரு கோழி தாங்க பிடிச்சிது. அந்த ஒரே ஒரு கோழி குஞ்சை நான் கெடால் தூக்காமல், பருந்து தூக்காமல், கிரிப்பில் பிடிக்காமல், நாய் பிடிக்காமல், பொத்தி எந்த நோயும் வராமல் அவரை ஒரு பெரிய கோழியாகவே ஆக்கிட்டாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னால், நம்மக்கிட்ட சேவல் இல்லைங்க. ஏன்னா நாட்டு சேவல் தான் இருக்குது, நாட்டுக்கோழி தான் இருக்குது. இவர் அப்படியே நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் கூட தெரிஞ்சு நின்றார். ஆனாலும் செம்ம சண்டை போகும், கிட்ட எந்த கோழியும் வரக்கூடாது, அடி தான் நல்லாயிருக்கும். இவர் தான் ராஜான்ற மாரி இருந்துகிட்டு இருந்தார். சரி, ஆனாலும் நமக்கு சேவல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அவர்கிட்ட போய் கேட்கணும், எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு, திடீர்னு அந்த கோழிக்கு நோவு இறந்துடுச்சுங்க. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஆசையாக வாங்கின்னு வளர்த்து அதில் ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் பொறிச்சு அது பெருசாகி அது இறந்து போனோடனே எனக்கு மனசே விட்டு போயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு ஒரு கோழியாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு வாங்கினேங்க. ஒரு சேவல் வாங்கினேன். பார்த்திங்கன்னா கதர் ஜாவாங்க. அந்த கதர் ஜாவா சேவல் அது நம்ம கேட்கல, அவரே தான் கொடுத்தாரு. அந்த கலர் நமக்கு பிடிக்கும். ஆனால் இதுதான் வேணும்னு நம்ம போய் கேட்கல, அவரே கொடுத்தாரு, நம்ம வாங்கிட்டு வந்தோம். அது வாங்கிட்டு வச்சுருந்தேன்.
வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பொட்டைக்கோழி வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து கதர்லேயும், ஒன்று வந்து யாக்கூத்துலேயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சேவலை வந்து கோழி நம்ம எப்பயுமே திறந்து வெளியே மேய்ச்சல் தாங்க மேய விட்டுன்னு வந்தோம். நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாய் தொல்லை இருக்கும். பட் வந்து நம்ம அப்போ வந்து பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டோம். வெளி மேய்ச்சலில் மேய விடும்போது சேவலை வந்து நாய் பிடிச்சிடுதுங்க. நாய் பிடிச்சோன்னே மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம கேட்டு அவ்வளோ இது பண்ணி தான் அவர் கொடுத்தாரு. அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கல. ரொம்ப இது பண்ணி வாங்கின்னு வந்தோம். பட் நாய் பிடிச்சிடுத்துன்னொடனே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்னடா இது இவ்வளோ விலை அதிகம் இல்லைங்க. நாட்டுக்கோழியை விட நம்ம சண்டை கோழி ரேட்லாம் ஓவர் ஹைப்பில் போகும். நம்ம கேட்டோன்னா அவர் கொடுத்தாரு. நான் தான் மாமாவாக இருந்தாலும் அது ரேட் அதிகம்லாம் கோழி அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இவ்வளோ ரேட்டு கோழியை வாங்கிட்டு வந்து நம்ம இதுமாரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு சண்டை கோழி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி ஆகிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம், கஷ்டப்பட்டு இது பண்ணோம், நாய் புஷ்னு போயிடுத்து அப்படின்ற மாரி எனக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஆனால் எங்கள் மாமா கிட்டே வந்து நான் வந்து நாய் கடிச்சுன்னு இது வரைக்கும் சொல்லலை. அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, கோழி நோவு வந்து இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பெட்டையும் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா சேவல் இல்லாமல் பெட்டையை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மனசு கஷ்டம் வேறு ஆகிடுச்சா, நாய் பிடிச்சதால எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அதோட நம்ம சாப்டர் க்ளோஸு. ஏன்னா அந்த நாய் பிடிக்கிறதால எனக்கு அந்த வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்டு இதுனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு அனுபவம் வந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து 2வது அனுபவம் வந்து வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இப்போ வந்து நம்ம மேய்ச்சலில் தான் மேய்க்கிறோம். எப்படி மேய்க்கிறோன்றதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அது பார்ட் 2 கன்ஃபார்மாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2க்கு ரெடி ஆகுங்க.